ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாங்கிரி ஸ்வீட் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேங்க. சர்க்கரைகளை கட்டியெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாங்க. இப்போ 2 கப் சர்க்கரைக்கு நான் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பேலன்ஸ் இருக்க ½ கிளாஸையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாவை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு இப்போ சர்க்கரை தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு ½ டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரணும். உங்களுக்கு வந்துட்டு கம்பி பதம் வரணும் அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா பிசுப்பாக வர ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நிறுத்திட்டிங்கன்னா போதும். நான் பாவுக்குமே லைட்டாக கலர் பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க. பட் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துங்க. அது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூட ஆரஞ்சு கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க கலருக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை வந்துட்டுங்க நல்லா ஒரு திக்கான பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுங்க. நான் பைப்பிங் பேக் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். அது டம்ளர் இன்சர்ட் பண்ணி மாவு எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி மொத்தமாக 3 பைப்பிங் பேக் ஃபில் ஆச்சுங்க இந்த மாவுக்கு. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பைப்பிங் பேக் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன சைஸ்க்கு வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் ஜாங்கிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் ஹீட் ஆகிடக்கூடாதுங்க, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நீங்கள் இதை போட ஆரம்பிங்க. ஜாங்கிரியை நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா மாவுக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சு எடுத்த ஜாங்கிரி எல்லாமேங்க 1 by 1 பாவில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா ஜாங்கிரி பீஸ்க்கும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.